ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ஆரி ஒர்க் டிசைன் வந்து உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து ஆரி ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸ்டிச்சிங் வந்து இது நம்ம பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் ஆரி ஒர்க் மட்டும்தான் நம்ம பண்ணுவோம். ஸ்டிச்சிங் வந்து அவங்க ரெகுலராக கொடுக்குறவங்கக்கிட்டே கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த ஒர்க்கை பார்த்துடலாம். பாருங்கள், ஒரு சிம்பிள் ஒரு புட்டா டிசைனை வச்சு ஒரு ஸ்லீவ் ஃபுல்லுமே நம்ம கிராண்டாக வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கோம். பாட்டம் லைனில் பார்த்தீங்கன்னா ஸ்கேலப் டிசைனில் செயின் வித் 6x ஸ்டிச் வந்து நம்ம போட்டிருக்கோம். இதுக்கு வந்து சில்வர் கலர் ஜரி த்ரெட் எடுத்திருக்கோம். அண்ட் புட்டாஸ் டிசைன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சில்வர் கலர் ஜரி வச்சு நம்ம லீப் சேஃப் மாதிரி மேக் பண்ணிவிட்டு 3 பக்கமே அதே மாதிரி கொடுத்துட்டு அண்ட் அதோட கேப்பில் பார்த்திங்கன்னா சீக்வன்ஸ் அப்புறமா வந்து கட் பீட் யூஸ் பண்ணியிருக்கோம். சென்டரில் வந்து ஒரு ஜர்கன் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ப்ளவுஸு வந்து லாவெண்டர் கலர் தான் அண்டு சாரியும் சேம் கலர் தான். ஸோ அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் என்னென்னா ஸ்கை ப்ளூ கலரும் அப்புறமா லைட் பிங்க் கலரும் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த டிசைன் வந்து அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க. பட் அதோட கலர்ஸ் மட்டும் அவங்க சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த சீக்வன்ஸும் கட் பீடும் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு தான் வரும். லாங் ஃப்ரெஞ்ச் நாட்னா சர்தோசிலேயே லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போடுவோம் இல்லையா, அந்த இது தான் இந்த டிசைனில் வரும். பட் நமக்கு பேஸ்டல் கலரில் சர்தோசி கிடைக்கல. ஸோ நான் கட் பீடு வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். கட் பீடும் தென் சீக்வன்ஸும் கொடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சீக்வன்ஸ் வந்து லாவெண்டரும் ஒயிட் கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஷேடு வந்து நல்லா இருந்துச்சு. டைரக்ட் லுக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இதோட கேப் பார்த்திங்கன்னா இந்த 2 ஃப்ளார்ஸோட கேப் வந்து 2 இன்ச்சஸ் இருக்க மாதிரி இருந்துச்சு. அப்புறமா இதுக்கும் அடுத்த லைனுக்குள்ள கேப் வந்து 1 இன்ச் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் டாட்டர் லைன் வச்சுட்டு ஃபுல்லாக எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒரு சின்ன புட்டாஸ் டிசைன் வச்சு நம்ம ஒரு ஃபுல் ஸ்லீவையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ லுக் அழகாக இருக்குன்னு. இது நீங்கள் ஃபுல்லாக வந்து ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வியர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிராண்டான லுக் கிடைக்கும். ஓகே, இப்போ நெக் பேட்டர்ன் பார்த்துடலாம். நெக் பேட்டர்ன் பாருங்கள். நெக் பேட்டர்ன்லேயுமே நம்ம இந்த புட்டாஸ் டிசைன் கொடுத்துருந்தோம் இல்லையா ஸ்லீவில், அதே ஒர்க்கு தான். நெக் வந்து ஃபுல்லாக ரவுண்ட் நெக் தான். அந்த ரவுண்ட் நெக்கு ஏற்ற மாதிரி அப்படியே கொடுத்துருக்கோம். தென் இந்த ஃப்ளார் முடிச்சுட்டு எட்ஜில் பார்த்திங்கன்னா செயின் வித் 6x ஸ்டிச் போட்டிருக்கோம். சில்வர் கலர் ஜரி யூஸ் பண்ணி. ஸோ இதுவும் ஸ்கேலப் தான் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ உங்களுக்கு வீடியோவில் கிளியராக தெரியுதா? நான் சர்தோசி ஒர்க்குக்கு வந்து நார்மல் நீடில் யூஸ் பண்ணலை, துளிப் பிராண்ட் நீடில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அயன் நீடில்ஸுமே உண்டு. ஸோ நீங்கள் அதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம். தென் இதோட புட்டாஸ் பார்த்திங்கன்னா பேக் நெக்குக்கும் அதாவது நெக் பேட்டர்னுக்கு வந்து இதில் வந்து பேபி பிங்க் கலரில் 3mm பீடு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதை சுற்றி ஒரு ரவுண்டு வந்து சர்தோசி கொடுத்துருக்கோம். சில்வர் கலர் சர்தோசியே கொடுத்துருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அமேசிங்காக இருக்குன்னு. இதே தான் உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக்குக்கும் வரும். அண்ட் இது வந்து ஃப்ரண்ட் நெக். சேம் பேக் நெக் என்ன ஒர்க் பண்ணியிருக்கோமோ அதே தான் ஃப்ரண்ட் நெக்கு இங்கே வருது. அண்டு ஸ்லீவில் வந்து இந்த ஒரு ஃப்ளாரை மட்டும் எடுத்து ஃபுல்லாக புட்டாஸ் டிசைன் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1200. அதாவது ஸ்டிச்சிங் இல்லாமல் ஒர்க்குக்கு மட்டுமே 1200. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இதே மாதிரி மேக் பண்ணணுன்னா நீங்கள் காண்டாக்ட் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.